மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உன்னை நாங்கள் தேடி வந்தோம், இன்னல்கள் நீக்கி காத்திடுவார். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உலகாளும் தாயே அருள்மறி நீயே உமது பாதம் சேர்ந்திடுவோம். மனங்களில் உள்ள பாரம் தந்தோ பரமனின் ஆசீரை தந்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆருயிர் பக்தர்களே, கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி என் நவநாள் செபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கப்ரியேல் வானதூதரின் வாழ்த்துரையை ஏற்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலினாலும் மனுகுலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறை வார்த்தையாம் கிறிஸ்துவை மனுவுடலேற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே இறைவனின் தாய் என முன்குறிக்கப்பெற்ற தூய கன்னியே, கலிலேயா நாட்டு கானாவூர் திருமண வேளையில் உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மணவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உம் மகன், இதோ உன் தாய் என்ற உம் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகளாக்கி கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீரகாவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்ஸ்வா ரிகார்டி அடிகளாரால் சென்னீர் சிந்தி மறைசாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 345 ஆண்டுகளாக எம் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கன்னியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மரியாளின் புகழ் பாடலை பாடுவோம். மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்றிடுமே என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல்
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தன்னையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளர செய்கின்றீ. உமடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, 14 மேலும் 22 முதல் 33 முடிய உள்ள இறை வார்த்தைகள். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வர்களாகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரை உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்துள்ளார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை: இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பை படுகொழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறை வாக்கியங்கள் 8 முதல் 15 வரை. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த பொழுது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவற்றை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மழலையர் பள்ளியிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி அந்த குழந்தைகளுக்கு நாடக போட்டியானது நடைபெற்றது. அதிலே ஒரு குழுவினர் இயேசு பிறந்த நிகழ்வை நாடகமாக நடத்தினார்கள். அவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் முனைப்புடன் மாணவர்களை எல்லாம் தேர்வு செய்து குறிப்பிட்ட கதாபாத்திரங்களை குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை பயிற்றுவித்தார்கள். எல்லா குழந்தைகளும் ஆர்வமாக அவர்கள் பேச வேண்டிய வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு கதாபாத்திரத்திற்கு மட்டும் ஆள் தேடினார்கள். குழந்தைகள் கிடைக்கவில்லை. அதாவது, நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும். மிகவும் குறைவான பேசக்கூடிய ஒரே ஒரு வசனம். எனவே யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருந்த பொழுது அந்த வகுப்பறையிலே மிகுந்த பயந்த சுவாபம் கொண்ட ஒரு ஆண் பிள்ளையானது இருந்தான். அவனுக்கு யாரிடமும் பேச பிடிக்காது. தனிமையில் அமர்ந்து கொண்டிருப்பான். யாரை கண்டாலும் அவனுக்கு பயம். எனவே
இந்த ஆசிரியர்கள் எல்லோரும் இந்த மாணவனை இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் பேச வைப்போம் என்று அவனுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அவனும் அதை கற்றுக்கொண்டான். நான் தான் அஞ்சாதீர்கள் என்று. நாடகம் அரங்கேறும் நாள் வந்தது. அப்பொழுது எல்லோருமே நன்றாக நடித்தார்கள். எந்த ஒரு பிழை இல்லாமல் எல்லோரும் நடித்து அவர்களுடைய வசனத்தை தெளிவாக பேசினார்கள். இந்த ஆண் குழந்தையினுடைய நேரம் வந்ததும் ஒளிப்பெருக்கின் முன்பாக நின்று கொண்டு அவன் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று கூறுவதற்கு பதிலாக நான் தான் அஞ்சுகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஓடிவிட்டான் அங்கிருந்து. பிரியமுள்ளவர்களே, இவனுடைய பேச்சை கேட்டதும் எல்லோருமே சிரித்தார்கள். எல்லோருமே ஒரு சில பேர் கோபப்பட்டார்கள். குறிப்பாக அந்த ஆசிரியைக்கு மிகவும் பதற்றமும் கோபமும் சேர்ந்து வந்தது. இந்த சிறிய நிகழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அச்சத்துடன் பயத்துடன் நாம் எதை எதிர்கொண்டாலும் நமக்கு முழுமையான நிறைவோ வெற்றியோ கிடையாது. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம். மகதலா மரியாவும் யாக்கோபின் தாய் மரியாவும் யோவன்னாவும் மற்ற பெண்களும் எல்லோருமே ஆண்டவருடைய கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். ஆண்டவருடைய கல்லறை இருந்த இடத்திற்கு அவர்கள் வந்து பார்க்கிற பொழுது கல்லறை மூடியிருந்த அந்த கல்லானது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதையும் ஆண்டவருடைய உடல் கல்லறையில் இல்லாததையும் பார்த்து அவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்கள் திருத்தூதர்களும் சொல்ல வேண்டும் என்று வேகமாக வருகிறார்கள். மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு அச்சமும் கலந்திருந்தது. வழியிலே அவர்கள் நடந்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை எதிர்கொண்டு வாழ்த்தி அஞ்சாதீர்கள் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் இவர்கள் எல்லோருமே மகிழ்கிறார்கள். ஏனென்றால் பிரியமானவர்களே, இந்த பெண்கள்தான் இயேசு பாடுபட்ட அந்த நாளிலே கடைசி வரை சிலுவையின் அடியிலே அமர்ந்து யாருக்கும் பயப்படாமல் தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். பாடுகளின் போது உறுதுணையாக இருந்தார்கள். எங்கே சீடர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பாடுகளின் நான் பொழுது சிதறுண்டு ஓடினார்கள், மறைந்தார்கள், மறுதளித்தார்கள். ஆனால் இந்த பெண்கள் படைவீரர்களுக்கும் பயப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் இறுதி வரை ஆண்டவருடைய பாடுகளின் பொழுது உறுதுணையாக இருந்தார்கள். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு புறம்